குழந்தைகளுக்கான சத்திய கதைகள் கதை எண் 21. மெல்கிசேதேக் ராஜாவும் சோதோமின் ராஜாவும். ஹலோ குட்டி, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டே ஹாப்பியாக இருந்துச்சா? சரி, அதே ஹாப்பினஸோட இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்க்க போகிறோம். குட்டி, போன கதையில் லோத்தை தேவன் எப்படி காப்பாற்றினாருன்னு பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கு அந்த கதையோட கண்டினியூஷன், அதாவது தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். ஆபிராம் கானான் தேசத்தில் தங்கியிருந்தார். அப்போ ஒரு நாள் சோதோம் குமரா ஊர் பார்த்தோம் இல்லையா? அங்கே ஒரு பெரிய சண்டை நடந்துதான். அங்கே யார் இருந்தாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கரெக்டாக சொன்னீங்க. லோத்தும் அவருடைய குடும்பமும் அங்கே தான் இருந்தாங்க. அங்கே நடந்த சண்டையில் லோத்து மாட்டிக்கிட்டார். மோசமான ஆளுங்க அவரையும் அவர் குடும்பத்தையும் அவரோட ஆட்களையும் பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே ஆபிராம் என்ன செஞ்சார் தெரியுமா? என் ஃபேமிலியில் இருக்கவங்க ஆபத்தில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த தைரியமான ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் லோத்தையும் அவர் குடும்பத்தையும் அவரோட பொருளையும் அங்கே இருந்த ஜனங்க எல்லாரையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாராம். ஆபிராம் சண்டையில் வின் பண்ணி திரும்பி வரும்போது ஒரு ஸ்பெஷலான மனுஷரை மீட் பண்ணார். அவர் தான் சாலேம் ஊரோட ராஜா. அவரோட பேர் தான் மெல்கிசேதேக். இவர் ஒரு சாதாரண ராஜா இல்லை தங்கம். இவர் ஒரே டைமில் சாலேம் ஊரோட ராஜாவாகவும் இருந்தார், தேவனுடைய ஆசாரியராக, அதாவது ப்ரீஸ்டாகவும் இருந்தார். பைபிளில் இவர் ரொம்ப முக்கியமான கொஞ்சம் மிஸ்ட்ரியான ஒருத்தர். ஏன் மிஸ்ட்ரின்னு சொல்கிறோன்னா, இவரை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் நம்ம பைபிளில் இல்லை. இவரை பற்றி ஹிஸ்ட்ரி எதுவும் இல்லை. இவருடைய அம்மா அப்பா யாருன்னு தெரியாது. அதனால தான் இவர் மிஸ்ட்ரியான ஒருத்தர்னு சொல்கிறோம். சரி, இப்போது இவர் ஆபிரஹாமை மீட் பண்ண வந்தார் இல்லையா? அப்போது அவர் வெறும் கையோடு வரலையாம். ஆபிரமோட ஆளுங்கள்லாம் சண்டை போட்டு ரொம்ப டயர்டாக இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்கள ஃப்ரெஷ் ஆக்கிறதுக்கு பிரெட், அதாவது அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொண்டு வந்து அவங்க எல்லாருக்கும் கொடுத்தாராம். எவ்வளோ அன்பானவர் பார்த்தீங்களா நம்ம மெல்கிசேதேக் ராஜா. அப்புறம் அவர் ஆபிராமோட தலைமையில் கையை வச்சு ஆபிராமை ஆசீர்வதிச்சாராம். வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான தேவன் ஆபிரஹாமை ஆசீர்வதிப்பாராகன்னு சொன்னாராம். ஆபிரஹாம் அந்த ஆசீர்வாதத்தை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாரு. மெல்கிசேதேக் தேவனுடைய மனுஷன்தான்னு ஆபிரஹாம் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் அவர்கிட்ட இருந்த எல்லாத்துலேயுமே 10ல் 1 பங்கு தசம பாகம் கொடுத்தாரு. மெல்கிசேதேக் ஆபிரகாமோட ரொம்ப மேலானவர்னு அவருக்கு மரியாதையும் கொடுத்தாரு. இப்போது மெல்கிசேதேக் ராஜாவை பற்றி உங்களுக்கு கொஞ்சமாக தெரிஞ்சிருச்சு இல்லையா? இதை எப்போவுமே மறக்காதீங்க. அடுத்து நம்ம சோதோம் ராஜாவை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா சோதோம் ராஜாவை வச்சு தேவன் நமக்கு நிறைய லெசன்ஸ் வச்சுருக்காரு. ஸோ அதையும் பார்த்துடலாமா? ஆபிராம் லோத்தையும் அவர் குடும்பத்தையும் அவருடைய பொருளையும் கூடவே நிறைய ஜனங்களையும் சூப்பராக காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா? அதை பார்த்த சோதோமோட ராஜா ஆபிரஹாமை பார்த்து, ஆபிராம், நீ கஷ்டப்பட்டு மீட்டுட்டு வந்த ஆளுங்களை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. ஆனால் நீ கொண்டு வந்த எல்லா பொருளையும், அதாவது கோல்டு, சில்வர், மற்ற பொருள் எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோன்னு ஆபிராம்கிட்ட சொன்னாராம். ஆனால் அந்த பொருள் எல்லாம் ரொம்ப பேட் பீப்புளோடது. அந்த பேட் பீப்புளோட பொருள்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஆபிராம் முடிவு பண்ணாராம். அதனால் ஆபிராம் என்ன சொன்னார் தெரியுமா? என்னை பணக்காரனாக்கினது இந்த சோதோமோட ராஜா தான்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது. அதனால் ஒரு சின்ன நூல் இல்லை செருப்பு வார கூட நான் எடுத்துக்க மாட்டேன். வானத்தையும் பூமியும் படைச்ச உன்னதமான தேவனுக்கு நேராக கைகளை உயர்த்தி இதை சொல்கிறேன்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சோதோம் ராஜா கிட்ட சொன்னார். அவங்க கூட இருந்த வாலிபர்கள், அந்த மனுஷங்க சாப்பிட்டது போக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கை மட்டும் கொடுத்துருங்க, எனக்கு வேறு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாராம். ஆபிராம் ஏன் அப்படி சொல்லணும்? ஏன்னா தனக்கு வர பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே மனுஷங்க கிட்ட இருந்து வரதை விட தேவன்கிட்ட இருந்து வர்றது தான் ரொம்ப பெருசுன்னு நம்பினாராம். சரி, இப்போ ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இதிலேருந்து தேவன் உங்களுக்கு என்ன லெசன் வச்சுருக்காருன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லெசன் என்னென்னா நேர்மை.
அடுத்தவங்க பொருளுக்காக நம்ம ஆசைப்படக்கூடாது. ஆபிராம் தனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பெரிய சொத்தையும் வேணான்னு சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? ஏன்னா அவருக்கு அது தேவன் கொடுக்கல. அதே மாதிரி தான் நம்மளும் மற்றவங்க பொருளுக்காக ஆசைப்படாமல் தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாரோ அதை மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும். அடுத்த லெசன் தேவன் மேலே நம்பிக்கை. ஆபிராம் எப்படி தேவன் என்னை ஆசீர்வதிச்சா போதும்னு நினச்சாரு, அதே மாதிரி நம்மளும் தேவனை நம்பி தேவன் மட்டும் நம்மளை ஆசீர்வதிச்சா போதும்னு இருக்கணும். அப்போ தேவன் உங்களை ரொம்ப பெரிய ஆளாக்குவார். அடுத்த லெசன் விட்டு கொடுக்கறது. மற்றவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கை சரியாக ஆபிராம் கொடுக்கணும்னு நினச்சாரு பார்த்தீங்களா? அதாவது மற்றவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை நம்ம எப்போவுமே வேணும்னு நினைக்காம அவங்களுக்காக விட்டு கொடுத்து போகணும். சரி தங்கம், இப்போ ஸ்டோரியும் முடிஞ்சிருச்சு, லெசன்ஸும் பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? உங்கள் டைரி எடுத்து இந்த ஸ்டோரி நம்ம பைபிளில் எங்கே இருக்குன்னு நோட் பண்ணி வைக்கணும் இல்லையா? வசனம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வசனம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 1-24 வசனங்கள். அடுத்து சங்கீதம் 110 4ஆம் வசனம். அடுத்து எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1-7 வசனம். உங்கள் குட்டி ஃபிங்கர்ஸ் வச்சு பைபிளை திறந்து இந்த வசனத்தெல்லாம் ஆசையோடு படித்து பாருங்கள். ஓகேவா? இப்போது தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்லா தூங்குங்க. நாளைக்கு காலையில் ஒரு விசேஷமான பரலோக மன்னாவோடு நம்ம சந்திக்கலாம். குட் நைட்.